எல்லா புகழும் இறைவனுக்கு. தன்வந்திரி மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுக. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். நாங்கள் ஒரு 400 ஆண்டு காலமாக ஒரு 13வது தலைமுறையாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். நத்தத்தில், திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பண்ணிகிட்ருக்கோம். நிஷா பாரம்பரிய வைத்தியசாலைங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கோம். நான் ஒரு 40 ஆண்டு காலமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்மகிட்ட லட்சக்கணக்கான பேர் நலமடைஞ்சிருக்காங்க, நோய் அறிகுறிகளுக்கு வருவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம பன்னீர்செல்வங்கிறவர் கோயில்பேட்டில் இருந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். அப்போ அவர் அவருக்கு நம்ம நாடி பார்த்துட்டு அவரோட சொன்ன சிம்டம்ஸை வச்சு உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் அவரும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கேன் ஒன்று கொடுத்தாரு. ஏற்கனவே எடுத்ததில் அதில் இத்தனை இருக்குன்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய மூலிகை மருந்துகளை அவர் கொடுத்த பின்னாடி இப்போ அவர் நிவாரணம் அடைஞ்சிட்டாரு, தொந்தரவுகள்லாம் மாறிடுச்சு. அடுத்து இன்னும் 3 மாத காலங்கள் டைம் சொல்லியிருக்கேன். நான் இப்போ 2 மாதம் ஆச்சு. அவர் ஜூன் 1ஆம் தேதி வந்தார். இன்றைக்கி ஜூலை 23 ஆயிடுச்சு. அவரை செப்டம்பர் 1ஆம் தேதி நான் திரும்ப ஸ்கேன் போட சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் தொந்தரவுகள்லாம் மாறிடுச்சுட்டாரு. இப்போ நம்ம வைத்தியத்தை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் அவர் பேசுவார். பேர் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம். உங்க அப்பா பேரு? ராஜு. ராஜு. ஊரு? நத்தம் கோயில்பட்டி. கோயில்பட்டி. சரி, நம்ம வைத்தியம் பார்க்கறது உங்களுக்கு தெரியும்? தெரியும். கேட்கவே தெரியும். எத்தனை வருஷமா தெரியும்? 40 வருஷமா தெரியும். 40 வருஷமா வைத்தியம் பார்க்கறது உங்களுக்கு தெரியும். சரி, என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? கல்லு, அதாவது சிறுநீர்ல எரிச்சல் இருக்கு. சரி. யூரின் நின்று போச்சு. சரி. அதனால உங்ககிட்ட நான் யூரின் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு, பிரேக் ஆகி போச்சு. எரிச்சல் இருந்துச்சு, வலி இருந்துச்சா? லேசா வலி இருந்துச்சு. சரி, அதனால ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி வந்தீங்க. ஆமா. இப்ப ஒரு 2 மாத காலம் மருந்து சாப்பிட்டுருக்கீங்க. ஆமாங்க. படிப்படியா ஒவ்வொரு பிரச்சனையா குறைஞ்சிருச்சா? எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஃபுல்லா ஆரோக்கியமா இருக்கு. ஆமா, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, வலி இல்ல, எரிச்சல் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா ஆரோக்கியமா உணர்றீங்க. அப்ப எங்க வைத்தியத்தின் மேல உங்களுக்கு நல்ல நம்பிக்கை வருது. உங்க மேல என்னைக்குமே நம்பிக்கை. இருந்தாலும் இப்ப மருந்து மேல இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அது முன்னாடி என்னைய தெரியும் உங்களுக்கு வைத்தியம் பாக்குறாரு அப்படின்னு. ஆனா இந்த 40 ஆண்டு காலத்துல இப்பதான் நம்ம மருந்தை யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்க. அதாவது எனக்கு அந்த நோய் வந்திருக்கு, ஆரோக்கியமா இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம வைத்தியத்துல உங்களுக்கு திருப்தி. இந்த நாட்டு வைத்தியத்து மேல, பாரம்பரிய வைத்தியத்து மேல நம்பிக்கை உண்டு. உங்க மேலே நம்பிக்கை உண்டு. அதாவது மருத்துவங்கிறத விட என் மேல நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. இது உங்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்தீங்க. ஸ்கேன்ல ரிப்போர்ட் பண்ணாங்க. அது உங்கள்கிட்ட கொண்டா காட்டணும். சரி, நீங்க கல் இருக்கு. ஆமா, கல் இருக்குன்னா எத்தனை அதை போட்டுருந்துச்சு. ஆமா, கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க. அப்ப அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு? ஒரு 5-6 மாசமா எரியும், ஊசி போடுவோம், மாத்திரை சாப்பிடுவோம். சரி, கொஞ்ச நாள் ஜவரியம் ஆயிரு, அப்புறம் மறுபடியும் அந்த எரிச்சல். சரி, ஸ்கேன் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? டாக்டர் சொன்னாங்க. அவங்க டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் எடுக்க வாய்ப்பு, ரத்த டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. சரி, எடுத்த பின்னாடிதான் உங்களுக்கு அது கல்லு நாடங்கிற பிரச்சனை தெரிஞ்சு. ஆமா. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் அல்சர், அந்த வயிறு எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சு. உரப்பு சாப்பிட்டா ஏத்துக்காத சூழ்நிலை இருந்துச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் எல்லா உணவும் சாப்பிடுங்க, எந்த தொந்தரவுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்ல. முழுமையா நீங்க சுகாதாரமா உணர்றீங்க, ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களுக்கு மன திருப்தியா இருக்கு. இவர் கூறியதை போன்று கடுமையான நோயால் அவதிப்படுபவர்கள் குணம் பெற பாரம்பரிய சிகிச்சை அளிக்கப்படும். லட்சக்கணக்கானோருக்கு பத்தியம் இல்லாமல் சிகிச்சை அளித்த வைத்தியசாலை. 400 வருட பாரம்பரியம். 13வது தலைமுறை வைத்தியர்கள். நிசா பாரம்பரிய வைத்தியசாலை. முகவரி: நிசா பாரம்பரிய வைத்தியசாலை, 5/192/1, அன்னை பாத்திமா தெரு, செந்துறை ரோடு, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம். போஸ்டல் பின்கோடு 624401. தொடர்புக்கு செல் மற்றும் வாட்ஸ்அப் 97 91 90
50 74 மற்றும் 81 48 64 50 74 மற்றும் 94 88 91 28 08. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஷேர் பண்ணுங்க, எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.